வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது மன்றத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு சிந்தனை விருந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை விருந்தில் இறைவணக்கம், குரு வணக்கம் இசைக்க வருகிறார் நமது பர்வதமணி அம்மா அவர்கள். ஆலயத்தில் இசைப்பது ஆலயமணி, நமக்கு குரு வணக்கம் இறைவணக்கம் இசைப்பது பர்வதமணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா, அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் பின்னில் ஒழுங்காற்றலால் விளங்கும் உனது திருநிலையின் அறிவு என உணர்ந்தேன். பரமானு முதலாய் பார்வெண் மீன் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா, அறிவின் உயர் நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்ப ஊற்றாய் பொறி எனும் புலனை பொங்குதும் மாதிரையாய் ஆதி நிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கி உள்ள தன்மை அணு முதல் அனைத்துள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் என்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிறை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கல தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காற்றி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகல்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. அடுத்து தவம் எடுக்க வருகிறார் நமது தனசேகரன் ஐயா அவர்கள். உலகமெங்கிலும் சாந்தி நிலவ வேண்டும் என்பது நமது குரு வேதாத்ரியின் கருத்து. அதற்கேற்ப இந்த அவை முழுவதும் சாந்தி நிலவ வேண்டும் என்று சாந்தி யோகம் எடுக்க வருகிறார் நம் அருள்நிதி தனசேகரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாடி சுற்றி வாழ்க வையகம். அடுத்து வரவேற்புரை. உடல் நலமும் உயிர் வளமும் தான் எங்கள் மனவளக்கலை என்பதை பஞ்சசன்யம் என்று கிருஷ்ணர் வெற்றி அறிவிக்க பயன்படுத்திய சங்கை போல் முழக்கமிட வருகிறார் அருள்நிதி PM சங்கீதா அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பவானி அறிவித்திருக்கோயில் சிறப்பு சிந்தனை விருந்து வெள்ளிக்கிழமை. இன்று சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி சாந்தி விஸ்வநாதன் அவர்களை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அருள்நிதி VP பருவதமணி அம்மா அவர்களையும் பவானி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சாந்தி தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி G தனசேகரன் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க இருக்கும் அருள்நிதி P சாந்தாமணி அம்மா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் பேச இருக்கும் தலைப்பு சாதனைதான் பயன் தரும் என்ற தலைப்பில் அவர் சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார். அவர்களையும் அன்ற முறைப்படி வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றியுரை அளிக்க இருக்கும் அருள்நிதி R அசோக்ராவ் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சிறப்பு சிந்தனை விருந்து காண வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்து நமது மன்ற அருள்நிதி P சாந்தாமணி அம்மா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். சாந்தாமணி அம்மாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு. சாந்தாமணி அம்மா 15 வருடங்களாக நமது யோகா மனவளக்கலையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் BA யோகாவும் MSc யோகாவும் படித்துள்ளார்கள். மேலும் பல பள்ளிகள், கல்லூரிகள், கிராமங்கள் தோறும் சென்று மனவளக்கலை கற்பித்து கொண்டும் பயிற்சி அளித்து கொண்டும் இருக்கிறார்கள். பல மன்றங்களுக்கு சென்று சிறப்பு சொற்பொழிவு மற்றும் சிந்தனை விருந்து, பட்டிமன்றம் போன்றவற்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதனைதான் பயன் தரும் என்பது. ஆம், அவர் வாழ்க்கையில் அனைத்து சாதனைகளையும் செய்து ஞானாசிரியர் அவார்டு வாங்கியிருக்கிறார்கள். அதையவே அவர்கள் இந்த தலைப்பின் உட்கருத்தாக வைத்துக்கொண்டு கூட பேசலாம். மேலும் 2023 ஞானாசிரியர் அவார்டு வாங்கியிருக்கிறார்கள். வாங்கி நம் மன்றத்தை சிறப்பித்துள்ளார்கள். மேலும் அவர்கள் ஒரு ஜெயமந்தக மணி போன்றவர்கள் அது ஒரு நாளைக்கு 170 பவுண்ட் கிராம் தங்கத்தை தருமாம். ஆம், அதனால்தான் அவரை மணந்துள்ளார் தனசேகரன் ஐயா அவர்கள். அம்மா அவர்களுக்கு சுரேந்தர் என்ற மகனும் மருமகளும் இருக்கிறார்கள். 2 பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். இவ்வளவு குடும்ப பணிகளுக்கு இடையிலும் நம் மன்றத்துக்காக சிறப்பு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அம்மா அவர்கள். அவர்களை வாழ்த்தி இந்த நேரத்தை இனிய பொழுதாக மாற்றங்களை அளிக்கக்கூடிய சாதனைகளை பற்றி சொல்லுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த சிந்தனை விருந்துக்கு என்னை கருவியாக்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த வாய்ப்பை கொடுத்த பவானி அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இந்த சிந்தனை விருந்தை செவிமடுக்க வந்துள்ள இருபால் சாதனையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.
இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னங்க? சாதனை தான் பயன் தரும். சாதனை சாதனைன்னா என்னங்க? எண்ணியதை அடைதல், நினைத்ததை பெறுதல். நினச்சது சாதிக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த சாதித்தல் தான் சாதனை. ஒரு சாதாரண ஒரு மனிதன் சாதனையாளராக மாறுவதற்கு என்ன அடிப்படைங்க? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி, அந்த முயற்சி மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கடின உழைப்பு, அதோட கூடிய தடைகளை தாண்டி ஒரு வைராக்கியம். ஒரு செயலை செய்கிறோம், இந்த செயலை செய்வதற்கு நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளையெல்லாம் வெல்லக்கூடிய அளவுக்கு மன உறுதி, மன வலிமை வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி. உன்னாலையெல்லாம் எங்கப்பா செய்ய முடியும், நீ எல்லாம் அதுக்கு செட்டே ஆக மாட்டே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் உடைத்து அந்த விடாமுயற்சியுடன் நம்ம ஒன்று செய்து முடிக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் உண்மையான சாதனை. இப்போ நம்ம ஒரு செயலை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சவால்களும் தடைகளும் நிறைய இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ஏதாவது இருக்குதுங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் நம்மளுடைய மன வலிமையை ஏற்படுத்தி கொள்ள வேணுங்க. இப்போ இதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு மீனவன் படகுல மீன் பிடிக்க போகிறான், நடுக்கடலுக்கு போகிறான் மீன் பிடிக்கிறதுக்காக. அங்கே போய் நிறையா மீன்களை பிடிச்சிட்டு கரைக்கு வர்றான். நடுக்கடலுக்கு போகிறான், நிறைய மீன்கள் நடுக்கடல் தான் கிடைக்கும். அப்போ அந்த மீன்களையெல்லாம் பிடிச்சி தன்னோட படகுல போட்டு கரைக்கு வரான். வர்றதுக்கு 2 நாள் ஆயிடுது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்த மீனை தூக்கி அந்த படகுல போட்டதுனால என்ன ஆகுதுங்க? அழுகி போயிடுது, வாசம் வந்துடுது, துர்நாற்றம் வீசுது, நிறைய மீன்கள் இறந்து போயிடுது. அப்போ அந்த மீனவன் ஒரு ஐடியா பண்ணுறான். தன்னுடைய படகுலையே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்குறான். உருவாக்கி இப்போ மறுபடியும் நடுக்கடலுக்கு போகிறான், மீனை பிடிக்கிறான். அந்த மீனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போடுறான். இப்போ கரைக்கு வர்றான். அப்போ மீன்கள் ஆனால் சாகலை, இருந்தாலும் அந்த மீன்கள் ஒரு சோர்வாக இருக்குது. கடல் அவ்வளோ பெரிய கடல் நீந்திட்டு இருக்கிற மீனுக்கு இத்தினூண்டு தொட்டியில் போட்டால் எப்படி இருக்குங்க? அப்போ அந்த மீன்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது. அப்போ அதை வாங்கி சாப்பிட்றவங்க இந்த மீன் வந்து எங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணுறான். மறுபடியும் அந்த மீனவன் என்ன பண்ணுறானுங்க, நடுக்கடலுக்கு போகிறப்ப அந்த குட்டி குட்டி மீனெல்லாம் பிடிச்சி அந்த நீர்த்தேக்கத்தில் போடுறப்ப ஒரு குட்டி சுறா மீனையும் பிடிச்சி உள்ளே போடுறான். இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி மீனுக்கெல்லாம் என்னங்க, ஒரு பயம், உயிர் பயம். இந்த மீனுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமா அப்படின்னு அலாட்டா கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ணுதுங்க, சோம்பேறித்தனமாக இருக்காமல் நீந்திக்கிட்டே இருக்குது. அப்படி அந்த குட்டி மீன்கள் எனி டைம் நீந்திக்கிட்டே இருக்கிறப்ப அது கரைக்கு வர்றப்ப அதை வாங்கி சாப்பிட்றவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அந்த மீனுக்கு எப்படி ஒரு சவால்கள் பிரச்சனைகள் இருக்குதோ அதே போல தான் நமக்கும் என்ன ஆகுதுங்க, பிரச்சனை இருக்குது தான் செய்யும். அந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், முறியடிக்கணும். அப்போத்தான் ஒரு சாதாரண மனிதன் சாதனையாளராக மாற முடியுங்க. அப்போ இந்த சாதனை தான் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை உயர்ந்த நிலை கொண்டு போய் விடும். இந்த சாதனை தான் நிலையான பயனை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சாதனை தான் ஒரு மனிதனை மற்ற மனிதர்களிடமிருந்து பிரித்து காட்டும். இந்த சாதனை பற்றி மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய அந்த 6வது அறிவை கொண்டு தானும் வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொண்டு இந்த சமுதாயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சமுதாய வளர்ச்சிக்காகவும் என்ன பண்ணிக்கணுங்க, அவன் சமுதாய வளர்ச்சிக்காகவும் தன் அறிவை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தோடு ஒத்தும் உதவியும் அதற்கு பிணக்கு இல்லாமல் முரணாக இல்லாமல் வாழ்வது தான் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் என்ன பண்ணாங்க, நிறைய போதனைகளையும் சாதனைகளையும் கொடுத்து தான் இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோக கலையை. அப்போ மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலை என்னங்க, ஒரு போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் அப்படின்னா, போதனை அப்படின்னா உன்னை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஆனால் நம்ம மனவளக்கலை அப்படி கிடையாது. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல், பயிலுதல், பண்படுதல், பயிற்றுவித்தல். அப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், அதை ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தேடு தான் நம்ம மனவளக்கலை. அதனால மனவளக்கலை என்னங்க, ஒரு சாதனை மார்க்கம். மகரிஷி ஆன்ம சாதனை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாருங்க.
அந்த ஆன்மா சாதனை அப்படிங்கிறது அந்த ஆன்மாவை ஒரு இடத்திலிருந்து திசையை மாற்றி இன்னொரு இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சி தான் ஆன்ம சாதனை. இதற்கு ஒரு குரு வேண்டும். நமக்கு தெரியுமில்ல, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிரை இடம் மாற்றி மேலே கொண்டு வர்றதற்கு அந்த கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் ஆன்ம சாதனை. இதற்கு தான் நம்மளுக்கு வேதாத்ரி மகரிஷி நம்மளுக்கு குருவாக கிடச்சிருக்கிறாருங்க. அடுத்து அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை அப்படிங்கிறார். நிறைய சோதனைகள் வேதனைகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் சாதிப்பது தான் சாதனை. அப்துல் கலாமையே எடுத்துக்கோங்க. அவர் சின்ன வயசுல என்னங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். ராமேஸ்வரத்தில் வீட்டுக்கு வீடு போய் பேப்பரை போட்டுட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சுட்டு தன்னோட பள்ளி படிப்பையெல்லாம் முடித்தார். தான் ஆசைப்பட்ட ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கூட அவனால் படிக்க முடியல. அப்படி இருந்து என்ன பண்ணாருங்க, இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு அவர் உயர்த்தி விட்டது எதுங்க, அவருடைய விடாமுயற்சி, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய கடின உழைப்பு. இதுதான் அவரை சாதனையாளர் ஆக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் அல்லாமல் இந்தியாவின் குடியரசுத் தலைவர், முதல் குடிமகன் அப்படிங்கிற அந்தஸ்தையும் நம்மளுக்கு கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த விடாமுயற்சி தான். அவர் சொல்கிறாருங்க, சோதனை என்பது நம்மை நாமே மதிப்பிட்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோதனை அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறப்ப நிறைய தடைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும், நிறைய வேதனைகள் வரும். அதையெல்லாம் கண்டு நம்ம பயந்துக்கூடாது. அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த வில் பவர், மனதிற்கு அந்த மனோசக்தி வேணும். அப்படி இருந்தால்தான் சாதனையாளராக மாற முடியுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த சாதனை படைப்பதற்கு வயதும் ஒரு காரணம் அல்ல, வறுமையும் ஒரு காரணம் அல்ல. அதற்கு உதாரணமாக சில நபர்கள் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 40-50 வயசு தாண்டிட்டாவே நம்மளாம் என்ன சொல்கிறேங்க, இனிமேலாம் வயசாயிருச்சுப்பா, இதுக்கு மேலே போய் என்ன பெரிய நான் உலக சாதனையே பண்ண போகிறேன். சாதாரணமாக எல்லாத்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தானே இது. அப்போ சாதனை புரிவதற்கு இந்த வயது தடையாக இருப்பதில்லை, மனம்தான் தடையாக இருக்கிறது. இந்த மனதை நம்ம கடிவாளம் போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு எல்லை போட்டுக்கிட்டு என்னால் முடியாது முடியாது அப்படின்னு நாமளே நாம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, ஒரு எண்ணத்தை போட்டுட்டு ஒரு எல்லைக்கோட்டை போட்டுக்கிட்டு அதை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறோம். அப்போ சாதிப்பதற்கு வயது ஒரு தடையாக இல்லை, மனம்தான் தடையாக இருக்கிறது. மனம் இளமையானால் 50லும் சாதிக்கலாம், 100லும் சாதிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா காந்தி இந்த 24 நாள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை எதிர்த்து போராடினாருங்க. அப்போ அவருக்கு வயது 63. நம்ம இந்தியா 1947 வருஷம் அகிம்சை முறையில் சுதந்திரம் வாங்குச்சு, அது நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ காந்திக்கு வயது 77. சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திக்கு வயசு என்னங்க, 77. நேயம் அப்படின்னாவே அன்னை தெரசா தான். அந்த அன்னை தெரசா இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த போது அவருக்கு வயது 18. எவ்வளோங்க, 18 வயசுலேயே அன்னை தெரசா அந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க, சேவைக்காகவே. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை அப்படிங்கிற ஊரில், அந்த மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கண்டாங்கி சிலை கட்டிக்கிட்டு தோலெல்லாம் சுருக்கமாக இருக்கிற ஒரு மூதாட்டி, கருத்து தேகமுடைய ஒரு மூதாட்டி. அந்த அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை. நம்மளாம் மறந்துட்டோம். அந்த சின்ன பிள்ளை களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போதைய பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப மதுரைக்கு போய் அந்த சின்ன பிள்ளை அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. அன்றைக்கி அந்த ஒரு நாள் உலகமே மதுரையை திரும்பி பார்த்துச்சு. ஏன்னா பாரத பிரதமராக இருந்தவர் ஒரு மூதாட்டியோட காலில் விழுந்து வணங்குறார் அப்படின்னா அவர் வயதற்காக இல்லை, அவர் செய்த சாதனைக்காக. அந்த ஒரே ஒரு நாள் என்னாச்சுங்க, அத்தனை ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சது அந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிற அவங்க செய்த சாதனைக்காகத்தான். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன், அவன் வயசு 17 தான். அவனுடைய சாதனைக்காகவே அவனுடைய பேர் ஒரு செயற்கைக்கோளுக்கு வச்சுருக்காங்க. 12399 சிங்கால். ஆக்சுவலாக சிங்காலுங்கிறது அவனோட பேருங்க. அந்த பையன் செய்த சாதனைக்காகவே செயற்கைக்கோளுக்கு அவனோட பேரையே வச்சுருக்காங்க. இப்போ அந்த சிங்காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்தது +2 தான். +2 தான் படிச்சிருக்கிறான். ஆனால் அந்த அமெரிக்காவில் அந்த கம்ப்யூட்டர் நிபுணர்கள்லாம் அவனுக்குள்ள அவனோட மூளைக்குள்ளார ஒரு குட்டி பில்கேட்ஸ் இருக்கிறான்ப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவன் என்ன பண்ணாங்க, அவன் 11 வயசில் கம்ப்யூட்டர் படிக்கிறான். 12 வயசில் அத்தனை ஜாவா மொழிகளையும் அத்துப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு எல்லாம் தெளிவாக கற்றுக்கிறான். இந்த இன்டெல் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வைக்குது. அதில் முதல் பரிசை பெற்றவன் அந்த சிங்கால் தான். அப்போ அவனுக்கு வயது 17.
அது பெரிய உலக சாதனையே இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த சாதனைக்காகத்தான் இந்த சிங்கால் அப்படிங்கிறவனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா செயற்கைக்கோளுக்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் சாதனை பண்ணுறாங்களே, இதற்கெல்லாம் என்ன காரணங்க? அந்த உறுதி, நம்பிக்கை, விடாமுயற்சி, இதுதான் காரணமாக இருந்திருக்குது. சோர்ந்து போகலை. வர விமர்சனங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. அதை கண்டெல்லாம் ஒதுங்கி போகலை அவங்க. அப்போ அந்த பலவீனத்தையே பலமாக மாற்றிக்கிட்டாங்க. அப்போ தான் ஒரு சாதனை நம்மளால் செய்ய முடியுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சாதனை படைப்பதற்கு வறுமையும் ஒரு தடை இல்லை. நம்ம மகரிஷியே எடுத்துக்கங்களேன். நம்ம மகரிஷி பணக்கார குடும்பத்திலே பிறந்தாருங்க. ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் தானே பிறந்தார். அப்படிப்பட்ட மகரிஷி சின்ன வயசுலேருந்தே அந்த விடாமுயற்சியோடு தன்னுடைய ஆராய்ச்சியின் காரணமாக நமக்கு என்ன பண்ணாருங்க? இந்த மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுத்துட்டார். 1958 உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒன்று ஏற்படுத்தி இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால மனவளக்கலை ஒரு சாதனை மார்க்கமாக இன்றைக்கி விளங்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா 2002 ஆலியாரில் உலக அமைதி கருத்தரங்கு அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்துகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கிய நாடுகள் சபையோட இயக்குனர் வந்தது பிளேடர் ஸ்டார்செவிக் அப்படிங்கிறவர். அந்த ஐக்கிய நாடுகள் சபையோட தகவல் இயக்குனராக, திட்ட இயக்குனராக இருந்தவர் பியோடர் ஸ்டார்செவிக் அப்படிங்கிறவர் ஆலியாருக்கு வந்து மகரிஷி கொடுத்த இந்த ஆலியார் பிரகடனம் 2002 அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போனாங்க. இது எவ்வளோ பெரிய சாதனைங்க! ஒரு தனி மனிதன் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அவருடைய கருத்துக்களை ஒரு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய சாதனைங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் நமக்கெல்லாம் தெரியும், அமெரிக்க நாட்டு அதிபராக இருந்தார். அவர் அமெரிக்க நாட்டு அதிபராக இருக்கிறப்ப அந்த ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் தன் காலில் போட்டுக்கிற செருப்பு எடுத்து காட்டுறான். இங்கே பாரு, நீ வந்து இன்றைக்கி அதிபராக இருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, அதை நீ மறந்துடாத, இதான் நாங்கள் போட்டிருக்கிறோம் பார்த்து, இது கூட உங்கள் அப்பா தைச்சு கொடுத்த செருப்பு தான் அப்படிங்கிறான். அப்போ ஆபிரகாம் லிங்கன் ஒரு அதிபருக்கு பாருங்கள், அப்போ எப்படி இருக்கும்? அப்போ கூட ரொம்ப அமைதியாக, ஆமாப்பா நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், எங்கள் அப்பா வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி தான், எப்பா நீ எங்கள் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பை நீ போட்டிருக்கிற, ஆனால் அது பாரு இவ்வளோ காலம் உழைச்சிருக்குது அப்படின்னு எங்கள் அப்பாவோட தொழில் திறமை எவ்வளோ நல்லா இருந்திருக்குது, இந்த செருப்பு மறுபடியும் அருந்து போச்சுன்னா திரும்ப கூட எங்கிட்டயே கொடுப்பா, எனக்கும் அந்த தொழில் தெரியும், நான் அதிபராக இருக்கலாம், இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவோட தொழில் நான் மறக்கலை, எனக்கும் அந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழில் தெரியும், உன் செருப்பு அருந்துருச்சுன்னா கொண்டாந்து எங்கிட்டே கூட நான் தைச்சு தரேன்னு சொன்னாராம். அப்போ அந்த சாதனையாளர்களுக்கு என்னங்க? அந்த தன்முனைப்பு இல்லை, அகங்காரம் இல்லை, ஒரு எளிமையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அது சாதனையாளர்களாக வாழ்ந்து கொண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதனை தான் பயன் தரும். இப்போ தான் நம்ம தலைப்புக்குள்ளேயே வரோம். இப்போ இந்த தலைப்பு நம்மளுடைய வாழ்க்கை மலர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் மகரிஷி ஜனவரி 19ஆம் நாள் இது ஒரு சிந்தனையாக கொடுத்துருக்கிறார். சாதனை தான் பயன் தரும் அப்படின்ட்டு. இதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கன்னா, அறிவை காக்கும் நெறிகள் 3, உடலை காக்கும் நெறிகள் 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ அறிவை காக்கும் நெறிகள் அப்படின்னா நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பேறு. இது நம்மளை முதல்நிலை அகத்தாய்விலேயே நம்ம கற்றுருக்குறோம். அது ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங், ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் உடலை காக்கும் நெறிகள் அப்படின்னா ஒழுக்கம், கடமை, ஈகை, மொராலிட்டி, டியூட்டி, சேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6ஐயும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இந்த 6ஐயும் நம்ம நல்ல தெளிந்த நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்து முழுமை பெற வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதற்காக நான் ஒரு 7 விதியை கொடுத்துருக்குறேன்ப்பா, அந்த 7 விதிகளையும் நீங்கள் கரெக்டாக உணர்ந்து செயலாற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 6ஐயும் பார்த்துட்டு அந்த 7 விதிகளையும் நம்ம பார்க்கறது தான் இன்றைய நம்மளுடைய சிந்தனை. சரிங்க, இப்போ அறிவை காக்கும் நெறிகள் அப்படிங்கிறது முதல் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிற்கு அப்பாற்பட்டு ஏதேனும் ஒரு பொருள் மீதோ ஒரு நபர்கள் மீதோ வைக்கக்கூடிய உறுதி தான் நம்பிக்கை. அதாவது இங்கே அறிவெல்லாம் விட்டுருங்க, உன்னை போய் பிடிச்சிக்கணும், நீதான்ப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, கோயிலுக்கு போகிறோம், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதப்பா, எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பி அவர்கிட்ட அந்த ஒரு சரணாகதி ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. அதற்கு மகரிஷி ஒரு கவி சொல்கிற பாருங்க, பிள்ளைக்கு தகப்பன் யார் என்ற உண்மை பெற்றவள் அறிந்த நிலையது
போல் ஞானம், கிள்ளை போல் தாய் குறித்து தகப்பன் காட்டி கேட்பவருக்கு சொல்லும் மகன் நிலை பக்தி. அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பா யார் அப்படிங்கிற அந்த உண்மை யாருக்கு தெரியுங்க? அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா சொல்கிறா, இதுதான்ப்பா அப்பா, இதுதான்ப்பா உங்களோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அம்மா சொன்னதை அந்த கிளிப்பிள்ளை மாதிரி அம்மா சொல்கிறத நம்பி திருப்பி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மகன் நிலை தான் பக்தி. அதுதான் நம்பிக்கை. சொன்னதை நம்ம என்ன பண்ணுறோங்க, அப்படி திருப்பி சொல்கிறோம். அப்போ அப்பா யாருன்னு காட்டுறது யாருங்க? அம்மா தான். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அந்த ஒரு அதாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சரணாகதிங்க. அங்கே எந்த வித உங்களுக்கு ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது. நம்பி அப்படியே அதுலேயே சரண்டர் ஆயிடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதற்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஏழை ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறான். வர்ற வழியில் ஒரு நாணயத்தை கண்டெடுக்கிறான். அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஓட்டையாக இருக்குது. அந்த காலத்தில் இந்த நடுவில் ஓட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ராசியான காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அதை பார்த்தோன்னு சந்தோஷம். எடுத்து என்ன பண்ணுறான், அந்த காசை பாக்கெட்டில் போட்டு வீட்டுக்கு வர்றான். தன்னோட மனைவிட்டையும் சொல்கிறான், இங்கே பாருமா, நான் வர்றப்போ ஒரு காசு கண்டெடுத்தேன், இது ரொம்ப ராசியான காசு, இது பத்திரமா வச்சுக்கோ, இது எப்பயுமே என்னோட பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு, அந்த அம்மா எப்போவெல்லாம் எந்த சட்டை போடுறனோ அந்த சட்டையில் இந்த காசை வச்சிரு அப்படின்னு அந்த ஒய்ஃபிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரின்ட்டு அதேமாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் என்னன்னே தெரில, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி உத்தியோகத்தில் உயர்வு வருது, சமுதாயத்தில் கொஞ்சம் அந்தஸ்தில் வராரு, கொஞ்சம் காசு பணம்லாம் சேருது, வீடெல்லாம் கட்டுறாரு, கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வராரு. கொஞ்சம் ஏழையாக இருந்தவர் கொஞ்சம் பணக்காரராக ஆயிட்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த காசுனால தான் நீ இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் சாப்பிட்றப்ப ஒய்ஃபிட்டு சொல்கிறாராம், அந்த காசை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் நாள் பார்த்ததோடு சரி, இவ்வளோ நாள் அந்த காசை நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி அந்த காசை பார்க்கலாமான் இருக்கிறேன், அந்த காசு எடுமா அப்படிங்கிறாங்க. ஒய்ஃப் இருந்துட்டு மழுப்புறாங்க, இல்லைங்க வேண்டாங்க, அந்த காசெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தீங்க, இனிமேல் அப்படியே இருந்துக்குங்களேன், ஏன் திடீர்னு இந்த காசை பார்க்கணுன்னு ஆசை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த காசை எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மாவும் போய் அரை மனசோட அந்த துணியில் முடிஞ்சு வச்சுருக்கிற காசை கொண்டாந்து காட்டுறாங்க. அந்த காசில் தொலையே இல்லை. அப்போ தான் அந்த அம்மா உண்மையை சொல்கிறாங்க, நீங்கள் காசை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்தீங்கல்லங்க, அந்த காசு ஒரு நாள் நான் சட்டையிலிருந்து இப்படின்னு துவைக்கலான்னு உதறப்ப அந்த காசு உருண்டு ஓடி சாக்கடையில் விழுந்துருச்சு. சரி, உங்கள் நம்பிக்கை கெடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் வேறொரு காசு எடுத்து முடிஞ்சு அதே மாதிரி பாக்கெட்டில் வச்சுட்டேன், அதனால தான் நான் இது உங்கள்கிட்ட வந்து சொல்லாமையே விட்டுட்டேன் அப்படின்னாங்களாம். சரி, எப்போ அந்த காசு விழுந்துச்சு அப்படின்னாங்களாம், நீங்கள் என்னைக்கு கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தீங்களோ அடுத்த நாளே சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்களாம். அப்போ அவருடைய நம்பிக்கை ஞானத்தின் மேலே இருந்துச்சு. அப்போ தான் ஒரு உத்தியோகத்தில் உயர்வு வர்றதுக்கும் வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கும் அந்த ஞானம் தான், அந்த பணம் தான், அந்த காசு தான் நம்மளுக்கு ராசி அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நம்பிக்கை வச்சார். சாதாரண ஒரு எப்படி சொல்ல சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு என்ன ஆகுதுங்க, அதன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த நாணயம் போனால் கூட அது மேலே இருந்த நம்பிக்கை அவர் மேலே போகவே இல்லைங்க. அதே மாதிரி நம்பிக்கை பற்றி நம்ம மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் கொஞ்சம் நம்ம அவ்வளோக்கா அறிவு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடந்திருப்போங்களா, அல்லது நம்மளை விட வயசில் மூத்திருக்கிற தாத்தா பாட்டியோட சொல்கிறதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்குமா? அந்த பெரியவர்களுடைய வழி நடத்தலை கேட்டு நடப்பது தான் பக்தின்னு சொல்கிறார். இதுதான் நம்பிக்கை அப்படிங்கிறார். சரி, அடுத்து விளக்கம்ங்க, அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ விளக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புரிந்து கொள்ளுதல், அறிவு, ஞானம், இப்படியெல்லாம் சொல்லலாங்களா? அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிறார். எப்பா, நான் சொன்னான்னு மட்டும் நீ நம்பிடாத, நீ சுயமாக சிந்திக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்பிக்கை வேணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியல, பெருசாக அறிவில் வளர்ச்சி இல்லை, அம்மா அப்பா சொல்கிறது கேட்டு நடந்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னாச்சுங்க, எனக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு எனக்கு என்னாச்சுங்க, ஒரு 15-14 வயசுக்கு மேலே வந்த உடனே நான் என்ன பண்ணணும், நானே சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ இதைத்தான் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, சுருதி, யுக்தி, யூகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அனுபவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சுருதி அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோங்க, இப்போ மகரிஷி நிறையா புக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் யுக்தி அப்படின்னா அனுமானம்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய 6வது அறிவை வைத்துக்கொண்டு நமக்கு நாமே சிந்தித்து ஆராய்ந்து நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த அனுமானத்தோடு வாழணுங்கிறாங்க. இதுதான் சுருதி, யுக்தி, அடுத்து அனுபவம். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த மனம்தான் என்ன ஆகுதுங்க, எல்லா அனுபவத்தையும் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க, வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அனுபவம்? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறோம், கொஞ்ச நேரம் கவலையாக இருக்கிறோம், இதையும் தாண்டி கொஞ்ச நேரம் அமைதி நிலைக்கு வர்றோம். அப்போ இந்த சுருதி, யுக்தி அப்படிங்கிற அனுமானம், இந்த அனுபவம், இந்த 3ஐயும் கணித்து செயல்படுவதுதான் விளக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க. தன்னுடைய 6வது அறிவை வைத்துக்கொண்டு இந்த யுக்தியை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து முழுமை பேறு. நம்மளுடைய அந்த ஆன்மா தன் பூர்ண நிலை அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மூல நிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் முழுமை பேர். மனிதனோட வாழ்வின் நோக்கமே இதுதானுங்க. நம்ம எதற்காக வந்தோம்? இறை உணர்வு பெறணும். அப்போ வந்த நோக்கமே இதுதான், முழுமை பேர். அப்போ என்ன ஆகுதுங்க, இதுதான் வீடு பேரு, முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழுமை பேருங்க. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அறிவை காக்கும் நெறிகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது உடலை காக்கும் நெறிகள், ஒழுக்கம். நம்ம ஒழுக்கம்னா நிறைய அகத்தாய்வுலாம் அட்டன் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஒழுக்கம்னு என்ன நம்மளுக்கு தெரியும். சுருக்கமாக சொல்லப்போனால் அறம். தனக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் இல்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தாங்க அறம். சரி, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு மொட்டை மாடியில் அப்பாவும் அவரோட பொண்ணும் பட்டம் விட்டுட்டுருக்குறாங்க. அப்பா கையில் நூலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, பட்டம் பறந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணுக்கு குட்டி பாப்பா, ரொம்ப சந்தோஷம். பட்டம் பாருங்கப்பா எவ்வளோ அழகாக பறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் நூலை விடுங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நூலை விடுங்கன்னு சொல்கிறா. அவங்க அப்பாவும் நூலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலே நூலை விட முடியாத சமயத்தில் ஒரு நல்ல நூலை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்பா அந்த பட்டம் சுதந்திரமாக பறக்கிறதுக்கு இல்லாமல் அந்த நூலு தான் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த நூலை விட்டுறாரு. இப்போ பட்டம் என்ன ஆகுதுங்க, நூலை விட்ட உடனே அது அப்படியே காற்றடிச்ச திசையெல்லாம் போய் ஏதோ ஒரு கம்பியில் போய் சிக்கி சின்னாபின்னமாக கிழிஞ்சு போயிடுது. அப்புறம் அப்பா சொல்கிறாரா, இங்கே பாருமா, இந்த நூலு தான் ஒழுக்கம். இப்போ நிறைய குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பொண்ணெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை சுதந்திரமாக இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க எங்களுடைய அம்மா அப்பாலாம், என்னை கட்டுப்பாட்டோட வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது கட்டுப்பாடு கிடையாது. அந்த நூல் மாதிரி விட்டுட்டா தடமாறி போயிடுவாங்க தன்னுடைய குழந்தைகள். அந்த தடமாறி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, நம்ம அந்த நூல் மாதிரி அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், குழந்தைகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வளர்த்திட்டு இருக்கிறோம். இது அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது இன்றைக்கி இருக்கிற தலைமுறையில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு சுதந்திரமாக இருக்கணும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை சூழல் புரிய மாட்டேங்குது. அப்போ அப்படி இருக்கிற டைமில் அந்த நூல் மாதிரி ஒழுக்கமாக ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ வேணுங்கிறாங்க. மகரிஷி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கற்பு நெறி, ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் பொதுவான அந்த கற்பு நெறி என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, உயர்ந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஒழுக்கத்துக்கு இதை விட எந்த ஒரு மகானும் இவ்வளோ ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடமை, டியூட்டி. இப்போ கடமை அப்படிங்கிறது என்னங்க, பெற்ற கடனை திருப்பி செலுத்துறது தான். இப்போ நிறைய பேருக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம். அம்மா அப்பா, நம்ம சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு, சொந்தக்காரங்களுக்கு எத்தனையோ பேருக்கு கடமைப்பட்டுருக்குறோம். அதான் திருவள்ளுவர் சொல்லுவாருங்க, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்டி நின்ற துணை அப்படிம்பார். ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் 3 பேருக்கு செய்ய வேண்டிய கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா, ஏன்னா அவங்க வயசாயிட்டாங்க, அவங்களுக்கு உழைக்கக்கூடிய தகுதி இல்லை. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் சரியாக செய்யணும். அடுத்து என்னோட குழந்தைகள், இன்னும் உழைக்கக்கூடிய வயதுக்கு அவர் வரல, குழந்தைங்களாம் வரல. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க சரியாக செய்யணும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த மாதிரி கடமையை சரியாக செய்யணுங்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் இது சொல்லியிருக்கிறாருங்க. மகரிஷி வலியுறுத்துறது வந்து பார்த்திங்கன்னா சமுதாய கடமை தான். ஏன்னா நம்ம பிறந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறது எல்லாம் இந்த சமுதாயத்தோட சொத்து தான்ப்பா. அப்போ நம்ம இந்த சமுதாய கடமையை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த சமுதாயம் மட்டும் இல்லாமல் இருந்துன்னு வச்சுங்க, நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறோம் அப்படின்னா அந்த பேஸ்ட் தயாரிக்கிற கம்பெனி எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ரஷ் எத்தனையோ பேர்த்தோட உழைப்பால் நம்மளுக்கு அந்த ப்ரஷ் வந்துருக்குது, ஒரு பேஸ்ட் வந்துருக்குது.
அப்போ எத்தனையோ பேர்த்த உழைப்பால் வந்த அந்த பொருள் தான் நம்ம டெய்லியும் காலையில் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, ட்ரெஸ் போடுறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, நைட்டு படுக்கிறோம் பார்த்தீங்களா, பெட்டு, ஃபேனு, ஏசி, இத்தனையும் சமுதாயத்திலிருந்து பெறப்பட்ட பொருள்கள் தான். காசு வேணும் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கலாம். அதனால் உற்பத்தியானது எங்கேங்க? இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேரோட உழைப்பால் வந்ததான் இந்த பொருள்கள் எல்லாமே. இப்போ அதனால தான் கீதையில் சொல்கிறாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதாவது விளைவை கவனிக்காதே, விளைவு உன்னுடையது அல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஏதாவது செஞ்சோம்னா எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கடமை எப்படிப்பட்ட கடமைங்க? எதிர்பார்ப்பு இல்லாத கடமை, நிஷ்காமிய கர்மம். நம்மளுடைய கடமை எப்படி இருக்கணுங்க? நிஷ்காமிய கர்மமாக இருக்கணுங்கிறாங்க. அதாவது அப்புறம் கூட சொல்கிறாரு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிம்பார். அப்போ நம்மளுடைய டியூட்டி என்னங்க? செய்கிற வேலையை சரியாக செய்யணும், ஒழுக்கமாக செய்யணும். அதுதான் நம்மளுடைய டியூட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகை. ஈகை அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 10 ரூபா ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டா நான் தானம் பண்ணிட்டோம்ப்பா, தர்மம் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிறோம். ஈகை அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா இருக்கணும்? அடுத்தவர்களுடைய துன்பம் போக்கக்கூடிய அளவுக்கு ஈகை இருக்கணுமா. இப்போ நம்ம ஒரு 100 பேர்த்து கூப்பிட்டு ஒரு கோயில் அன்னதானம் போடுறோம். ஏன்னா புண்ணியத்தை தேடுறோமாமா. அன்னதானம் போட்டு அதை சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறோம்? நம்ம சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக இவங்களையெல்லாம் கூப்பிடுறங்களா? அப்போ இயேசு பைபிளை கொடுத்தார், முகமது நபி குரானை கொடுத்தார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் மகான்கள் எல்லாரும் ஈகையாக நிறைய அறிவை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, தத்துவங்களாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த அறிவை நம்ம கொடுப்பது தான் உண்மையான ஈகை அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு கதை. ஒரு முதிரமலை அப்படிங்கிற ஒரு நாட்டை குமணன் அப்படிங்கிறவன் ஆண்டுட்டு வந்தாங்க, ஒரு அரசன். அந்த குமணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறான், இளங்குமணன் அப்படின்ட்டு. அந்த குமணன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கொடை வள்ளல், வர்றவங்களுக்கெல்லாம் வாரி 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 வழங்கிட்டே இருப்பான். இப்போ இதை பார்த்துட்டு அவன் தம்பிக்கு, என்னடா இவனை விட்டா இந்த நாட்டையும் சுரண்டி வித்துருவானாட்டு இருக்குது, இவனை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு துரத்திடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறானுங்க, அவனை அந்த நாட்டை விட்டு துரத்தி காட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றான். அப்போவுமே அவனுக்கு இந்த இளங்குமணனுக்கு அந்த ஆசை தீரலை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு திரும்ப அந்த காட்டிலிருந்து திரும்பி வந்து என்னோடய நாட்டை திரும்பி அங்கிட்டே கொடுத்துருன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தகவல் சொல்கிறான் நாட்டு மக்களுக்கெல்லாம். இந்த குமணனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு ஒரு விலையை தீர்மானிக்கிறான். இந்த செய்தி காட்டில் இருக்கிற குமணனுக்கும் போகுது. அப்போ அந்த குமணனுக்கு போகிறப்ப அந்த டைம் பார்த்துட்டு இந்த பெருந்தலை சாத்தனார் அப்படிங்கிறவர் குமணனை பார்க்குறதுக்காக அரண்மனைக்குள்ளார வராரு. அங்கே வந்து பார்த்தா தான் அந்த குமணன் அங்கே இல்லை, காட்டுக்குள்ளே போயிட்டாங்கிற அந்த செய்தி அவனுக்கு தெரியுது, அந்த புலவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாரு புலவர்? காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போய் குமணனை பார்த்துட்டு புகழ்ந்து பாடுறார். இவனுக்கு தன்னை புகழ்ந்து பாடுனா உடனே ஏதாவது கொடுக்கணுமில்ல, அங்கே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, காட்டுக்குள் இருக்கிறான். அப்போ கூட பாருங்க, புலவர்கிட்ட பார்த்து சொல்கிறாராம், புலவரே என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் என்னுடைய தம்பி என்னுடைய தலைக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கிறான். இந்தாங்க என்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து என் தலை வெட்டி கொண்டு போய் என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு அந்த காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாராம். இதுதாங்க ஈகை, இதுதாங்க வள்ளல். தன்னை உயிரையும் பொருட்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த குணம்தான் ஈகை. பெருந்தலை சாத்தனார் பெருந்தன்மையோட நீ கத்தி உன்னோட வாழை மட்டும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மட்டும் வாங்கிட்டு அவன் தம்பி பார்க்க போகிற. அப்படி தம்பி பார்க்க போயிட்டு ஒரு பெரிய கவிதை நடையில் ஒரு பாட்டு பாடுறாரு. குமணனோட அந்த ஈகை தன்மையை பாராட்டி ஒரு பெரிய பாட்டாக பாடுறாரு. பாட்டு பாடினோன்னா அந்த இளங்குமணனுக்கும் மனசு மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஓகேப்பா நான் பண்ணினது தவறு தான், வாங்க நம்ம 2 பேருமே போய் காட்டுக்குள்ளே போய் அண்ணாவை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து அண்ணாவை அதை குமணனை கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப அந்த நாட்டை தன்னுடைய அண்ணனுக்கு ஒப்படைச்சாராம். அந்த மாதிரி அந்த எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன் உயிரை கூட துச்சமாக மதித்து கொடுப்பது தான் ஈகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த அறிவை காக்கும் நெறிகள் 3ஐயும் பார்த்தோம், உடலை காக்கும் நெறிகள் 3ஐயும் பார்த்தோம். இந்த 3ஐயும் நல்ல தெளிந்த நிலையில் உணர்ந்து வாழ வேண்டும் என்றால் ஒரு 7 விதிகளை மகரிஷி சொல்லியிருக்கிறாருங்க. அந்த 7 விதிகள், முதல் விதி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வாழ்வின் நோக்கம், தேவைகள், விருப்பங்கள் போன்றவற்றை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இவை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ வாழ்வின் நோக்கம்,
இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவன் எடுத்துக்கங்க, அவனுக்கு டாக்டர் படிக்கணுங்கிறது ஒரு லட்சியம், ஒரு எய்ம், அவனோட நோக்கமாக அதுதான். இப்போ அவனுடைய தேவைகள் என்னென்னங்க? அவனுக்கு நம்ம பேசிக் நீடு, உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தேவை தான். அது இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல காலேஜ், ஒரு நீட் கோச்சிங். ஏன்னா இப்போ நீட் இருந்தால் தான் இன்றைக்கி டாக்டர் ஆக முடியும். அப்போ அந்த நீட் கோச்சிங் கிடைக்கக்கூடிய ஒரு சென்டர் வேணும். அது இல்லாமல் கொஞ்சம் பொருளாதாரம், இதெல்லாம் தேவை. ஆனால் அந்த விருப்பங்கள் எப்படி இருக்குதுங்க அவனுக்கு? டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, வெளியில் போய் விளையாடுறது. அப்போ அவனுடைய வாழ்வின் நோக்கத்திற்கு இந்த விருப்பங்கள் தடையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இல்லாமல் அவனுடைய வாழ்வின் நோக்கத்தை அவனை தீர்மானிச்சுக்கணும். அதற்கு என்னென்ன தேவையோ அந்த விருப்பங்களும் எல்லாம் ஒன்றுக்கொன்று முரண்படாமல் ஒத்து இருப்பது தான் இந்த முதல் விதி. இன்னொரு உதாரணம், ஒரு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும். அந்த தொழிலில் நம்ம ஒரு உச்சநிலை கொண்டு போகணும், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற அவருக்கு ஆசை. அதற்கு என்ன வேணுங்க? அவருக்கும் சில அந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய பொருளாதாரம்லாம் வேணும். அந்த தொழிலை பற்றிய நுணுக்கங்கள்லாம் வேணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுல நிறைய ஆள் வேணும். இதெல்லாம் தான் தேவைகளாக இருக்குது. ஆனால் அவருடைய விருப்பங்கள் என்னவா இருக்குதுங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுற்றுறது, அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அவருடைய ஹேபிட் எப்படி இருக்குதுங்க? அந்த வாழ்வின் நோக்கத்துக்கு தடையாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியுங்களா? அந்த பையன் டாக்டர் ஆக முடியுமா? இவர் பெரிய தொழிலதிபராக முடியுமா? அப்போ ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இந்த விதிகளை கரெக்டாக தீர்மானிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை எடுத்துக்கங்க, நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் ஒன்றே ஒன்று என்னங்க? மகரிஷனே சொல்லியிருக்கிறாரு, இறைநிலை உணர்வு பெறணும். இப்போ அதற்கு என்ன வேணுங்க? நமக்கு உடல், மனம், உயிர் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா உடல் இருக்கணும்ல, நல்லா உயிர் இருக்கணும்ல அதுக்குள்ளார, அப்போ மனம் இருக்கணும். அப்போ அதற்கு தான் மகரிஷி என்ன பண்ணிட்டாருங்க? நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்குறாருங்க. அப்போ நமக்கு வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த பயிற்சிகளை கொடுப்பதற்காக ஒரு குரு வேண்டும். ஏன்னா நம்ம இறைநிலை உணர்வு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைங்க? ஒரு குரு தேவை. அப்படிப்பட்ட குரு தான் நம்மளுக்கு வேதாத்ரி மகரிஷியே கிடச்சிருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய விருப்பங்கள் எப்படி இருக்குதுங்க? சினிமா பார்க்குறது, சீரியல் பார்க்குறதுமா இருக்குது. அப்போ நம்மளுடைய விருப்பங்கள் இப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்வின் நோக்கத்துக்கு முரணாதான் இருக்குது. நம்ம அந்த இறை உணர்வை பெற முடியுமா? முடியாது. அப்போ அந்த வாழ்வின் நோக்கத்துக்கும் அந்த தேவைக்கும் அந்த விருப்பங்களுக்கும் ஒன்றுக்கொன்று முரணில்லாமல் பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இரண்டாவது விதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஆக்சுவலாக மகரிஷியே அந்த வாழ்க்கை மலர் புக்கத்தில் அந்த சிந்தனையாக கொடுத்துருக்குறாருங்க. அதனால தான் நான் அப்படியே படிக்கிறேன். தனக்கு அமைந்துள்ள சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கணித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வாழ்வின் நோக்கம் முதல் விதியில் என்ன பார்த்தங்க? வாழ்வின் நோக்கம், ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுமோ அதை தீர்மானிக்கக்கூடிய நோக்கத்தை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ அதற்குண்டான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? கணித்து கொள்ள வேணுங்கிறாங்க. இப்போ வாய்ப்புங்கிறது வடை மாதிரி, காக்காயாட் நாம் தான் போய் தூக்கிட்டு போகணும். பீஸா மாதிரி வீட்டுக்கே டெலிவரி ஆகணும்லாம் நினைக்கக்கூடாது. வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு நம்மளை கதவியெல்லாம் தட்டிகிட்டு இருக்காதுங்க. அப்போ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதற்கு ஒரு சம்பவம். இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நிலாவில் முதல்ல கால் எடுத்து வச்சது யாருங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங். இது மறக்கவே முடியாது. இப்போ அந்த நாசாவிலிருந்து 1969 அந்த நாசா நிலாவுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புது. அதில் போனவங்க மொத்தம் 3 பேருங்க. ஒன்று நீல் ஆம்ஸ்ட்ராங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா எட்வின் ஆல்பர்ட், மூணாவது பார்த்திங்கன்னா மைக்கேல் காலின்ஸ். இந்த 3 பேரும் அந்த விண்கலத்தில் முதல் 1969 அந்த நாசா அனுப்பின விண்கலத்தில் போகிறாங்க. இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஒரு சீமேன். அவன் கடலை பற்றி தான் நிறைய படிச்சிருக்கிறான், கடலை நீந்தக்கூடிய ஒரு ஆள். அந்த எட்வின் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவன் தான் ஸ்பேஸ் ட்ராவல் டெக்னாலஜி படிச்சிருக்கிறான். அவன்தான் இந்த கோள்களை பற்றியும் இந்த வான்வெளியை பற்றியும் படிப்பு படித்தவன் அந்த ஆல்பர்ட் எட்வின் அப்படிங்கிறவன் தான். மூணாவது போன மைக்கேல் காலின்ஸ் அப்படிங்கிறவன் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக, இந்த 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக போனவன் தான். இப்போ அந்த விண்கலம் போகுது, நிலாவுக்கு போயிடுச்சு. போனோன்னே அங்கே முதல்ல இறங்கக்கூடியது பிளான் பண்ணது யாருங்க? எட்வின் ஆல்ட்ரின் தான். இங்கேருந்து கீழே கமாண்ட் போகுது, நாசாவிலிருந்து அவங்களுக்கு கமாண்ட் போகுது, ஓகே ரெடிப்பா, முதல்ல நீங்கள் இறங்கணும். யார் இறங்கணுங்க? அந்த எட்வின் ஆல்ட்ரின் தான் இறங்கணும். ஆனால் என்னவா தெரியலைங்க, அவனுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அவன் என்ன பண்ணிட்டான்? பயன்படுத்தலை. அவனுக்கு ஒரு தயக்கம்,
ஐயோ அவன் நிறைய கோள்கள் பற்றியில் நிறைய படிச்சிருக்கிறான். அப்போ அது முதல்ல போய் சந்திரனில் கால் வைக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மண் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய காற்று எப்படி இருக்கும், தண்ணி ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு தயக்கம் வந்துருச்சு. இறங்கினவன் டக்குன்னு கீழே கால் வைக்கல, ஏறிட்டான். அடுத்த வாய்ப்பு, யூ கேன் ட்ரை அப்படின்னு யாரை கேட்குறாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங். இவன் ஓகேங்க, ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன்தான் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அதனால தான் அவனுடைய பெயர் வரலாற்று சரித்திரத்தில் இடம்பெற்றது. அப்போ வாய்ப்பை என்ன பண்ணிக்கணுங்க? பயன்படுத்திக்கணும். இப்போ மன்றங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வருது, நாம தான் அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு நம்மளை தேடியெல்லாம் கூப்பிட்டுலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சதான் போய்க்கணும். நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்பயே சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக வழிவிடும். இறையர்களும் குருவர்களும் அதற்கு சாதகமாக நம்மளுக்கு வழிவிடுங்க. எல்லாம் நிறையா சம்பவங்களை பார்த்துட்டேன். ஒன்றே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிக்கணும்? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற அந்த இதை மட்டும் நம்ம ஓகே பண்ணிக்கணும். வாய்ப்பை தவற விடக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான மீன் இருக்குதுங்க. அந்த மீனோட பேர் யோச் அப்படிங்கிற மீன். அந்த மீன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன அந்த கண்ணாடி தொட்டியில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளருங்களாமா. கொஞ்சம் பெரிய கண்ணாடி தொட்டியில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளருங்களாம். அதை கொண்டு போய் அந்த ஏரியில் போட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி வளருமாமா. அப்போ அந்த மீன் தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரி நாமளும் சூழ்நிலைகளை உருவாக்கிக்க வேணும். அப்போ அந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? நாம் தான் பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறதுக்காக ஒரு கதை. ஒரு அரசன் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான், உங்கள் பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு விவசாயி. அவங்க அப்பா ஒரு போட்டி வைக்கிறான். சரிப்பா ஓகே நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், என்கிட்ட மாடு இருக்குது, அந்த மாட்டை அவிழ்த்து விடுவேன், அந்த மாட்டோட வாழை மட்டும் நீ தொட்டேனா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறான். இது என்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? ஓகே நான் ரெடி அப்படின்றான். முதல்ல ஒரு மாடை அவுத்து விடுறான். அந்த மாடு அப்படியே அந்த ஜல்லிக்கட்டு கால சைஸில் வருது. பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பயம், எப்பா சாமி இதை நம்ம கிட்டேயே போக முடியாதுன்னு சொல்லிட்டு தயங்கி கொஞ்சம் நின்றுக்கிறான். அடுத்து 2வது மாடு வருதுங்க. அதை விட அப்படியே பெரிய கொம்பு திமிலெல்லாம் அப்படியே நிமிர்த்திக்கிட்டு அப்படியே ஜைஜாண்டிக்கு ஒரு மாடு வருது. அது வர்ற ஃபோர்ஸ் பார்த்தோன்னே நான் 10 அடி பின்னாடி போயிட்டான். அடுத்து 3வது ஒரு மாடு வருதுங்க. அந்த மாட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், எலும்பும் தோளுமா நோஞ்சானா ஒரு மாடு வருது. எப்பா இந்த மாட்டை நான் வாழை பிடிச்சிட்டு அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டான். அந்த மாட்டை பார்த்த உடனே ஓடி போய் டச் பண்ணுறான். அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. அப்போ வாய்ப்பு அப்படிங்கிறது நாம் பயன்படுத்திக்கணும், வர்றப்பையே பயன்படுத்திக்கணும். இன்னும் வரும், இன்னும் அடுத்தது பார்க்கலான்னு தட்டி போக வாய்ப்பு என்பது நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அதை நம்மை தேடி வராது. அப்போ அந்த சூழ்நிலைகளும் அதற்கு சாதகமாகவே அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது விதி. இப்போ 3வது விதி என்னென்னு பார்த்திங்கன்னா, இயற்கையின் ஒழுங்கமைப்பையும் அதன் ஆற்றலின் விளைவான தவறற்ற காரண விளைவு விதிகளையும் உணர்ந்து கொண்டு மதித்தும் நடக்க வேண்டும். இப்போ இயற்கையோட ஒழுங்கமைப்பு, அதோட விளைவு, இது நம்மளுக்கு தெரியும் என்னங்க, செயல் விளைவு தத்துவம் தான், காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோம், அதற்குண்டான விளைவு அப்படிங்கிறது யாருங்க, விளைவாக வருவது யாருங்க, இறைவன் தான். அப்போ தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, விளைவை எதிர்பார்க்கக்கூடாது. எக்ஸாம் எழுதுறது தான் நம்மளோட வேலை, ரிசல்ட் நம்மளுக்கு தலையிடக்கூடாது. ரிசல்ட் போடுறவங்க கரெக்டாக போடுவாங்க, நம்ம சரியாக எழுதியிருந்தோம்னாவே ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அப்போ அந்த செயல் விளைவு தத்துவங்கிறத பார்த்தீங்கன்னா மகரிஷி கொடுத்த தத்துவத்திலே உச்சகட்ட தத்துவம், ஒரு உயர்ந்த தத்துவம். அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட உண்மையான அப்படிங்கிற விளக்கம் அந்த தத்துவத்துக்கு உண்டு. அப்போ அந்த செயல் விளைவு தத்துவம் எப்படி இருக்குதுங்க, தவறு இன்றி தக்க சமயத்தில் இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நீதி தான் செயல் விளைவு. இப்போ கை தட்டுறோம், என்ன வரும், சத்தம் வருங்களா? சத்தம் வராமல் இருக்கணும்னு நம்ம சொல்லி கை தட்டினா அது நடக்குமா? கை தட்டுறது என்னோட வேலை. அதே மாதிரி பூ மலருது, வாசம் வருதா? இது யாரோட வேலைங்க? அதுக்குள்ளாரியே அந்த விளைவு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம இதைத்தான் திருமூலர் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை சொல்கிறாருங்க, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லாத இடமே இல்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானே, கண்காணி கண்டார்
திருமூலர் இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க? நம்மளை கண்காணிக்கக்கூடிய, நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்ப்பா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்படிப்பட்ட இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு தப்பாக ஒரு செயலை செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் நம்ம அப்படி செஞ்சிட்ருக்கிறப்ப அந்த விளைவு அப்படிங்கிறது எப்படி வருங்க? நிச்சயமாக இறைவனால் கொடுக்கப்படும். அப்போ கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே அப்படின்னா அந்த இறைவனை உணர்ந்து கொண்டால் நம்ம தவறு செய்யுமா? இல்லைப்பா, நம்மளை வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருக்குதானே செய்யுது. அப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் அந்த ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுட்டா போதுங்க. மனிதனுடைய செயல் எப்படி இருக்குங்க? ஒரு ஒழுக்கம் வந்துடும். இதுதான் மகரிஷி சொல்றாரு, இயற்கையின் ஒழுங்கமைப்பை பாருப்பா, அது சரியாக இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி அந்த விளைவுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய செயலை ஒழுங்குபடுத்து அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள்லாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம், நான் செய்கிறதெல்லாம் இறைவனுக்கு தெரியவா போகுது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இறைவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்யவே முடியாது. ஒரு குரு இருந்தாராம், தங்கிட்ட இருக்கிற ஒரு 3 சீடரை வர சொன்னாராம். 3 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு, இந்த 3 மாம்பழத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, இந்த மாம்பழத்தை நீ யாரும் பார்க்காத டைமில் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறார். 3 பேரும் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு குரு சீடன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மணி ஆச்சு, ஒரு 7 மணி ஆச்சு, இருட்டானோன்னு என்ன பண்ணிட்டான், மாம்பழத்தை சாப்பிட்டுட்டான். அப்பா நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு. 2வதாக வாங்கிட்டு போன சீடன் என்னவோ இருட்டானா கூட நம்மளை யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டான். இனிமேல் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு. 3வதாக இருந்த சீடன் அந்த மாம்பழத்தை சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் குருவிட்டு போகிறாங்க. 3 பேரும் போய் நிற்கிறப்ப அந்த குரு கேட்குறாரு, எப்போ மாம்பழத்தை சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. முதல் சீடன் சாப்பிட்டேங்க, நான் நைட்டு கொஞ்சம் இருட்டுனோன்னு சாப்பிட்டுட்டேன், என்னை யாரும் பார்க்கல அப்படிங்கிறான். 2வது வந்த சீடன், எனக்கு இருட்டுனா கூட யாராவது பார்த்துருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால் ரூமுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். அந்த 3வதாக போன சீடன் மாம்பழத்தை கொண்டு போய் குருட்டியே கொடுத்துட்டு, என்னை யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கவனித்து கொண்டே இருக்கிறார்கள், அந்த உணர்வு என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் என்னால் சாப்பிட முடியலைங்க குருவே அப்படின்ட்டு அந்த பழத்தை கொண்டு போய் குருவிட்டு கொடுத்துட்டான். இதுதான் உண்மை. அப்போ நம்மளை கண்காணித்து கொண்டிருக்க இறைவன் ஒரு இடத்துல மட்டும் எல்லை கட்டி இல்லை, எல்லா பக்கம் நீக்குமாறு நிறைஞ்சிருக்கிறான். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான செயலை நம்ம ஒழுங்குபடுத்தணும். இதுதான் செயல் விளைவு தத்துவம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது விதி. 4வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ வேண்டிய முறைகளையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் வரிசையாக தொகுத்து கொள்ள வேண்டும். நம்மளாம் வந்துட்டோம், வாழ்கிறதுக்காக பிறந்தோமா, பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துட்டுருக்குறோமா? பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். யார் பெருசாக இங்கே பெரிய உலக சாதனையெல்லாம் படைக்கிறதுக்காகலாம் பிறக்கலை, பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறா பாருங்க, வாழ வேண்டும் என்று என்னை மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும். பிறந்துட்டப்பா, வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணும். எப்போ வரைக்கும்? எனக்குன்னு ஒரு ரிட்டன் டிக்கெட் இருக்கும்ல, அந்த டிக்கெட் பாஸ் ஆகிற வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கணும் இந்த உலகத்தில். வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி நான் எப்படி வாழணும்? ஏற்கனவே வாழ்ந்தவர்களோட அனுபவத்தை நான் தொடர்ந்து பற்றி வாழணும். வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு புதிய திட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம என்னமோ வெந்ததை தின்னு விதி வந்தால் போகிறோம் அப்படிங்கிற கணக்கில் வாழாமல் நம்மளை எப்படி இருக்கணுங்க, இப்படித்தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒன்று இருக்குது, ஆனால் இப்படித்தான் வாழ வேணுங்கிற ஒரு நியதியை உருவாக்கி கொண்டு அதன் முறைப்படி வாழ வேணுங்கிறாங்க. அப்போ மனவளக்கலை என்னங்க? மனிதன் மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு கலை தான் மனவளக்கலை. இங்கே வந்த பின்னாடி நாம் இன்னும் அந்த தத்துவமெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாமா? என்னமோ பிறந்துட்டேன் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி வாழணும், எந்த முறையில் வாழணும் அப்படிங்கிற வழியை மகரிஷி கொடுத்துட்டார். அந்த வழியை நம்ம பின்பற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கணுங்க. அதான் சொல்லுவாங்க, பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்ம போன பின்னாடி நம்ம பேரை சொல்கிற அளவுக்காவது ஒரு 10 பேராவது சம்பாரித்து வச்சுட்டு போகணும். அதாவது 1000 பேர்த்துக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த 1000 பேர்த்துக்கு நம்ம ஏதாவது நம்மளை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று செய்வது தான் சாதனையே. அதே போல் பார்த்திங்கன்னா திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறாரு. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறப்ப அறநெறியில் யாரெல்லாம் வாழ்கிறோமோ அவங்களாம் பூமியில் வாழ்ந்தாலும் அவங்க எப்படி மதிக்கப்படுவாங்களாம்? இந்த வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இணையாக மதிக்கப்படுவாங்களாம். இப்படி வாழணுங்கிறார் திருவள்ளுவருமே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிறார்.
இப்போ வாழ்க்கை எப்படி வாழணுங்க? அடுத்தவங்களுக்கு நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய வகையில் வாழணும். அதைத்தான் நம்ம மகரிஷி தத்துவமாக கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆற்ற வேண்டிய செயல்கள். இப்போ மனிதன் எப்படி வாழ வேண்டும், நம்ம வாழ்ந்த பின்னாடி நம்ம எப்படி செயல்கள் ஆற்ற வேணுங்கன்னு சொல்லியிருக்கிறார் இந்த விதியில். நம்ம என்னென்ன செயல்கள் ஆற்றணுங்க? நம்மளுக்கு 5 கடமைகள் கொடுத்துட்டார். அந்த 5 கடமைகள் என்னங்க? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம், கெடாமலும் பார் ஒன்றினால் மற்றும். இப்போ நம்மளுக்கு 5 வகை கடமைகள் இருக்குதுங்க. பிறந்துட்டோம், எப்படி வாழணுங்கிற வழியை சொல்லிட்டாரு. அந்த இடையில் நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நம்மளுக்கு சொல்லிட்டார். முதல்ல உன் கடமை, என்னுடைய கடமை என்ன, அதை நான் கரெக்டாக வரிசையை தொகுத்துக்கணும். அடுத்தது குடும்பம், ஏன்னா நம்மளை நம்பி தான் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்தது சுற்றம், நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து சமுதாயம், அடுத்து உலகம். இப்போ நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சமுதாயத்து கடமையை செய்யறதுக்கு மறந்துடக்கூடாதுங்கிறாரு. அதற்காக சமுதாயத்துக்கு நீ கடமை செய்ய வந்த பிற்பாடு குடும்பத்தை வீணாக விடக்கூடாதுங்கிறார். ஒன்றினால் ஒன்று கெடாமலும் பார் அப்படிங்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணிக்கணுங்க? அந்த வாழ வேண்டிய முறைகளையும் ஆற்ற வேண்டிய செயல்களையும் கடமைகளையும் சரியாக வரிசையாக தொகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 4வது விதி. 5வது விதி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாழ்வதற்கு எப்படி வாழணும், அப்போ வாழ்கிறப்ப நம்ம என்னென்ன கடமைகள் செய்யணும், இப்படி வாழ்வதற்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள உடல் வலிமையும் திறமையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். சும்மா வாழ்கிறேன்னு சொன்னால் எப்படிங்க வாழ முடியும்? அதற்கு எனக்கு உடம்பு எப்படி இருக்கணும்? நல்லா தகுதியாக இருக்கணும். மனம் எப்படி இருக்கணும்? நல்லா ஒரு வில் பவரோடு இருக்கணும். அறிவு எப்படி இருக்கணும்? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? சரியாக வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றுக்கு முறையான உடல் பயிற்சி, உளப்பயிற்சி, சிந்தனை இவற்றை பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். மகரிஷியே சொல்லிட்டார். எப்பா எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருச்சு, இதற்கு உன்னுடைய உடலை பார்த்துக்கோ, மனசை பார்த்துக்கோ, உன்னுடைய அறிவை கொஞ்சம் வளர்ச்சி அடைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே வந்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? உடல் பயிற்சி. ஏன் இந்த உடம்புக்கு எடுத்துகிட்டு இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. நம்மளுடைய பிறவியின் நோக்கமே என்னங்க? எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும், அந்த உணர்வை பெறணும். அதற்கு இந்த உடல் தான் ஒரு வாகனமாக இருக்குது, இந்த உடல் தான் ஒரு கருவி. இந்த உடலை கெடுத்துட்டு நீ என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம பிறவியின் நோக்கத்தை அடைய முடியாது. அதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிறாங்க. மகரிஷி சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகளையெல்லாம் போக்கிக்கணும். அப்படின்னா இப்போ இந்த உடலை வச்சு தான் போக்கிக்கணுங்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பிறவி கிடச்சிருக்குது, இந்த பிறவியிலேயே நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? வந்த நோக்கத்தை அறிந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளெல்லாம் கழித்து கொண்டு நம்மளுடைய பிறவியின் நோக்கத்தை அடையலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடல் எவ்வளோ முக்கியங்க? அப்போ அந்த உடலுங்கிறது ஒரு வாகனமாக இருக்குது. மகரிஷி சொல்கிறாங்க, மனவளக்கலை என்பது வெறும் உபதேசம் மட்டும் அல்ல, எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணுறது மட்டும் இல்லை, தான் பண்படுதல், தனக்கும் பிறருக்கும் பயன்படுதல் அப்படிங்கிறார். முதல்ல தான் பண்படணும், முதல்ல நான் பயிற்சி செய்யணும். இது அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசம் கிடையாது, போதனை கிடையாது, இது சாதனை மார்க்கம். முதல்ல நான் பயிற்சி செய்யணும், அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் என்னோடய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நான் பண்படுவது, தனக்கும் பிறருக்கும் பயன்படுவதுதான் மனவளக்கலையே. அப்போ நம்மளுடைய அந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதற்கு திருமூலர் கூட சொல்கிறாரு, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னு இதுக்குள்ள இருக்கிற உயிரும் போயிரும்பா. அப்போ இந்த உடம்பை நீ வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உடம்பை நல்ல முறையில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார். அப்போ அந்த பதிவுகளாக கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார் பாருங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே. நம்ம இந்த உலகத்தில் வர்றப்ப என்ன பண்ணிக்கணும்? இங்கே இருக்கிற பதிவுகள்லாம் கழிச்சு நான் தூய்மை அடையணும். நினைவாய் உடல் எடுத்தேன், அந்த நினப்பில் தான் உடல் எடுத்துகிட்டு வந்தேன். நிலமீது விழுந்து பின்னே என்னை மறந்தேன், வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் என் உள் நிறைந்து என்னை மீட்டு அப்படிங்கிறார் மகரிஷி. அப்படி கேட்குறாரு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? நாம் ஒரு உடல் எடுத்த காரணம் என்னங்க? நான் பிறந்துப்பா எங்கிட்ட இருக்கிற அந்த கருமைய பதிவுகளெல்லாம் கழிச்சுக்கிட்டு நான் அந்த இறை உணர்வு பெறணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் அந்த உடல் எடுத்து வந்தேன். ஆனால் அந்த நிலம் மீது விழுந்த உடனே என்ன பண்ணிட்டேன்? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், இதுலேயே மயங்கி போய் நான் அப்படியே விழுந்துட்டேன். நான் வந்த நோக்கத்தையும் மறந்துட்டேன், வாழ்கிற நோக்கத்தையும் மறந்துட்டேன், என்னோடய பதிவுகளையும் மறந்துட்டேன். அப்போ இறைவன் உனையும் மறந்துட்டேங்கிறார்.
இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிடுங்க, இந்த உடல் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கிடுங்க, அந்த உயரிய அந்த நிலையை அடைய வேண்டும். அதற்கு இந்த உடல் ரொம்ப முக்கியம். அதற்கு தான் மகரிஷி முதல்ல உடற்பயிற்சி கொடுத்தார். இங்கே வந்தோம் நம்மளுக்கு என்ன கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னங்க, உடற்பயிற்சி. அடுத்து உளப்பயிற்சி அப்படிங்கிறார். அப்போ மனதை வலிமைப்படுத்த, அப்போ மனதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். தவத்தால் தான் மனதிற்கு என்ன ஆகுதுங்க, சக்தி கூடும், அந்த உறுதி கிடைக்கும், வில் பவர் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம தவத்தால் தான் கிடைக்கும். அதற்காக உளப்பயிற்சி அப்படிங்கிறார். அப்போ நம்ம இங்கே உட்காந்து தவம் பண்ணுறோம், ஏதோ நம்ம கொஞ்சமாவது அந்த இன்பம் துன்ப நிலையிலிருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் அமைதி நிலைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து சிந்தனை, நான் யார், கொஞ்சம் அப்படி உடற்பயிற்சி செய்து அந்த மனப்பயிற்சி உளப்பயிற்சியெல்லாம் செய்து நான் யார் அப்படிங்கிற அந்த ஆன்ம விசாரணைக்குள்ளே போகிறது தான் நம்மளுடைய சிந்தனை. அதுதான் அறிவாற்றல், 6வது அறிவின் முழுமை பேர். அப்போ இதற்காக தான் நான் மகரிஷி கொடுத்துருக்கக்கூடிய 5வது விதிங்க. அப்போ இந்த 5வது விதி நம்ம சரியாக பயன்படுத்திட்டா தான் நம்ம வாழ வேண்டிய முறைகள் நம்மளுக்கு சரியாக புரியும். இந்த மகரிஷி சொன்ன அந்த 5வது விதியை சரியாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து 6வது விதி, விழிப்போடும் விடாமுயற்சியோடும் எண்ணம் சொல் செயல் இவற்றை பயன்படுத்த வேண்டும். எண்ணத்தை எப்படி பயன்படுத்தணுங்க, விழிப்போடும் விடாமுயற்சியோடும் பயன்படுத்தணுமா. எவனொருவன் விடாமுயற்சியோடும் விழிப்போடும் எண்ணத்தை பயன்படுத்துகின்றானோ அவனே பெரிய சாதனையாளனாக மாறுவான். அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியாமி கடற்கரையில் ஒருத்தன் கப்பை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். சாப்பிட்டுட்டான், அந்த கப்பை தூக்கி போடணுமில்ல, அதுக்காக டஸ்ட்பின் தேடிட்டு போயிட்டே இருக்கிறான். டஸ்ட்பின்னே கிடைக்கல. ரொம்ப தூரம் போன பிற்பாடு ஒரு டஸ்ட்பின் கிடைக்கிது. அந்த டஸ்ட்பினில் அந்த அந்த கப்பை தூக்கி போட்ட பின்னாடி திரும்பி வர்றான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த டஸ்ட்பினுக்காக நீ இவ்வளோ தூரம் தேடி வர்றதா இருக்குது, இப்போ இந்த கப்பையே சாப்பிட்ற மாதிரி என்ன ஒன்று கண்டுபிடிச்சிட்டா இப்போ இந்த மாதிரி டஸ்ட்பினுக்காக அலைய வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சி வந்தால் கோன் ஐஸ் கண்டுபிடிச்சான். இப்போ கோன் ஐஸில் என்ன பண்ணுறோம், ஐஸையும் சாப்பிட்றோம் கோனையும் சாப்பிட்றோம், தொடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த எண்ணம் பாருங்கள் எப்படி இருக்குனுங்க, விடாமுயற்சியோடு. அவர்கள் தான் கண்டுபிடிப்பாளர்களாகவும் அறிவியலாளராகவும் பெரிய சாதனையாளராகவும் மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட விஞ்ஞான கருவியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஒரு தடவை அவருடைய ஆய்வு கூட தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் கத்துறாங்க, ஐயோ எடிசன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட மனசு கலங்கவே இல்லை. இனிமேல் வருங்காலத்தில் என்னுடைய அந்த நான் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் போனால் பரவாயில்ல, என்னுடைய எண்ணம் என்னுடைய அறிவு இருக்குதுல்லப்பா, இதை வைத்து தான் இனிமேல் வருங்காலத்தில் என்னுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு அப்போ அந்த எண்ணம் வந்து பாருங்கள், இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். எண்ணத்தோட வலிமைக்காக இதை சொல்கிறேன். நல்லா மெடிடேஷன் பண்ணக்கூடிய 2 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தனை ஏன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர்த்தையும் தனித்தனியாக ரூமில் விட்டுட்டாங்க. சயின்டிஸ்ட் அவங்களுடைய அந்த எண்ணத்தோட வலிமை சோதிப்பதற்காக இந்த ஒரு ஆராய்ச்சி. அந்த ஏ அப்படிங்கிறவன் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறான், பி அப்படிங்கிறவன் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நீ வந்து அந்த ஏ கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து பி அப்படிங்கிற அந்த நபரை நினச்சிட்டு மெடிடேஷன் பண்ணணும். பிட்டு போய் சொல்கிறாங்க அந்த ஏ அப்படிங்கிற நபரை நினச்சி நீ மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 பேர் மாறி மாறி நீ அவனை நினச்சி மெடிடேஷன் பண்ணு, நீ இவனை நினச்சி மெடிடேஷன் பண்ணுங்கிறாங்க. 2 பேர் தனித்தனியாக ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு கதவை சாத்திட்டாங்க. ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகுது. அந்த பி அப்படிங்கிற நபருக்கு முன்னாடி போய் இந்த விஞ்ஞானிகள் ஒரு டார்ச் லைட்டு ஒரு 3 முறை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு 3 முறை யாருக்கு முன்னாடிங்க, பி அப்படிங்கிற நபருக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டாங்க வெளியில். வந்தோன்னா அவங்களுடைய அந்த அனுபவத்தை கேட்குறாங்க. அந்த ஏ அப்படிங்கிற நபர் சொல்கிறாரு, நான் தவம் பண்ணுங்க, ஆனால் என்னுடைய தவம் பண்ணுறப்ப எனக்கு முன்னாடி யாரும் ஒரு ஒளி வந்துட்டு போச்சு அப்படின்னு யார் சொல்கிறாங்க, ஏ அப்படிங்கிற நபர் தான். அவருக்கு முன்னாடி டார்ச் லைட் அடிக்கவே இல்லை. ஏன், அதுதான் எண்ணத்தோட வலிமை. இந்த பிக்கு அடிக்கிறப்பயே அவரை நினச்சி தான் இவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவரோட எண்ணம் இவரோட எண்ணம் என்ன ஆகுதுங்க, ஒரே எண்ணமாக மாறி போகுது. இதே மாதிரி பாருங்கள் நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள். ஏன்னா எண்ணத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவம். ஒரு கைதி, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. மரண தண்டனை என்னங்க, தூக்கில் தானே போடுவாங்க. ஒரு விஞ்ஞானி வராங்க, இவனை வச்சு நான் ஒரு டெஸ்ட் பண்ணணுங்க, இவனை வந்து தூக்கில் போட வேண்டாம், அதற்கு மாறாக ஒரு கருநாகத்தை பக்கத்தில் வச்சு அவனை கடிக்க வச்சு உயிர் போக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதற்கு வந்து அனுமதி வாங்கிடுறாங்க. அந்த கைதி வர சொல்கிறாங்க.
அவனை வெளியில் உட்கார வச்சு, இங்கே பார்ப்பா இன்றைக்கி உனக்கு தூக்கு தண்டனை, ஆனால் உன்னைய தூக்கில் போடுறது கிடையாது. மாற என்ன தெரியுமா பண்ணுறோம், உன்னை சேரில் உட்கார வச்சுருவோம், உன்னை கட்டி போட்டுருவோம், உன்னோட கண்ணையெல்லாம் கட்டி விட்டுருவோம், ஒரு நாகபாம்பை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுருவோம், கருநாகம் பக்கத்தில் வச்சுருவோம், அந்த நாகம் கடிச்சு தான் நீ சாக போகிறேன்னு சொல்லிடுறாங்க. அவன் பார்க்குறப்பே அந்த நாகபாம்பையும் கொண்டாந்து சேருக்குள்ளே வச்சிட்றாங்க. இப்போ அவன் கண்ணை கட்டிட்டாங்க, அவன் உடம்பையும் சேர்த்து அந்த சேரில் கட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஞ்ஞானிகள் அவனை கண்ணை கட்டி போட்டோன்னே அந்த பாம்பை கொண்டு போய் வெளியில் விட்டுறாங்க. இந்த ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சேஃப்டி பின், அந்த சேஃப்டி பின்னை 2 பின் எடுத்து 2 இடத்துல ஒரே டைமில் குத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கைதி துடிச்சு இறந்து போயிடுறான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெரியுங்களா சொல்லுது, இந்த பாம்பின் விஷத்திற்கு இணையான ஒரு விஷம் அவன் உடலில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படி சாத்தியம் பாருங்கள். இதுதான் எண்ணம். அந்த எதிர்மறையான எண்ணமே அந்த மன அதிர்ச்சியாகி அந்த எண்ணமே அவனை என்ன ஆகுதுங்க, சாக வச்சிருச்சு. சாக வச்சது மட்டும் இல்லை, அந்த பாம்பின் விஷத்திற்கு இணையான ஒரு விஷம் தன்னோட உடம்புல இருந்துட்டு அவன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி, அந்த மன அதிர்ச்சி ஆன உடனே அந்த எதிர்மறையான எண்ணம், ஓ நான் செத்துருவேன், என்னை பாம்பு கடிக்குது, நான் செத்துருவேன் அந்த எண்ணத்தை அவன் அப்படியே நினச்சிட்டு இருந்து அந்த அதிர்ச்சியில் அந்த உடம்பே ஒரு ரசாயனத்தை சுரக்க வச்சிருச்சு. எண்ணத்துக்கு வலிமை அப்படிப்பட்ட ஒரு வலிமைங்க. அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயலால் எப்போதும் எவருக்கும் நன்மையை விளைவிக்கும் நாட்டமாக இரு அப்படிங்கிறார். அப்போ நம்ம எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணுங்க, விழிப்போடு இருக்கணும், அலாட்டாக இருக்கணும். அதனால தான் மகரிஷி எண்ணத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. எண்ணம் தான் ஒன்று வாழ்க்கையில் சிற்பி அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் எண்ணம் மட்டும் சரியாக இருந்தால் போதுங்க. இப்போ நல்ல எண்ணமாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடியது நல்ல சொல்லாக இருக்கும், நல்ல சொல்லாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடியது நல்ல செயலாக இருக்கும், நல்ல செயலாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடியது நல்ல விளைவாக இருக்கும், நல்ல விளைவாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பதிவுகள் நல்ல பதிவுகளாக இருக்கும், நல்ல பதிவுகளாக இருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய பழக்கம் நல்ல பழக்கங்களாக இருக்கும். அந்த பழக்கம் தான் நம்மளோட வழக்கமாக மாறும், அந்த வழக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறி போகும். அப்போ அந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. மகரிஷி சொன்னது சரிதாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னது சரிதான். அப்போ அந்த எண்ணத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்க, நமக்கும் நன்மை தர மாதிரி அடுத்தவங்களுக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணமாக இருக்கணுங்கிறாங்க. அதனால தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நம்மளுக்கு முதல்ல இன்ட்ராஸ்பெக்ஷனில் கொடுத்தார். அப்போ எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணுங்க, நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கணும், பாசிட்டிவ் தாட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது விதி, இதுதான் கடைசி விதி. அவ்வப்போது ஏற்படும் தவறுகளை அகத்தாய்வு செயல் திருத்தம் என்ற 2 வழிகளிலும் திருத்தி தன்னை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, எண்ணம் இருக்குது, ஏதோ நினைக்கிறோம், நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க, ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. அகத்தாய்வு நல்லா செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், செயலில் திருத்தத்தை கொண்டு வர முடியும். இப்போ நான் கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ கோபங்கிறது ஒரு எண்ணம் தான், எண்ணத்தோட மறுமலர்ச்சி தான் கோபமாக மாறுது. இப்போ நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதை நான் அகத்தாய்வு பண்ணல அப்படின்னா என்னுடைய கோபம் மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் போகும், அந்த செயலை திருத்தம் வராது. நான் மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை கோவப்பட்டேன்னா இங்கே வந்த பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 தடவை தான் கோவப்படுறேன் அப்படின்னு இதுலேயே ஒரு படி எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதுக்குள்ளே வந்த பின்னாடி என்ன பண்ணணுங்க, அகத்தாய்வு பண்ணணும், நம்மளை நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அகத்தாய்வு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி சிந்தித்தல், நமக்குள் இருக்கும் இன்னொரு நபரை வெளிக்கொண்டு வருதல் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையான ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான், நம்மள எப்படி தெரியுங்களா இருக்கிறோம், போலியாக நடிச்சிட்ருக்குறோம். அதான் ஜென் தத்துவத்தில் ஒன்று சொல்கிறாங்க, முதலில் அமைதியாய் அமர்ந்து அசலை தேடு அப்படிங்கிறாங்க. ஜென் தத்துவம், அசலை தேடுப்பா, நீ இருக்கிறது ஒரு போலியான ஒரு உருவம் தான், முகமூடி போட்டுட்ருக்குறோம் ஆளாளுக்கு தகுந்த மாதிரி. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசலை தேடணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு மனிதனை கண்டுபிடிக்கணும், அந்த கண்டிக்கிறது அகத்தாய்வு. அப்போ அந்த செயலை தீர்மானிப்பது தவம், திசையை தீர்மானிப்பதுன்னு அகத்தாய்வு. இப்போ தவம் வேண்டும். தவம் அப்படிங்கிறது இப்போ ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தி சாணம் பிடிக்கணும். ஆனால் கத்தி சாணம் பிடிச்சா தான் விதையை வெட்ட முடியும். அப்போ ஒரு கத்தியை சாணம் பிடிக்கிறது என்பது தவம். அந்த கத்தியை வச்சு எதை வெட்டணுங்கிறது அகத்தாய்வு. இப்போ நான் என்னுடைய அகம் நல்லா இருந்துச்சுன்னா காயை வெட்டுவேன், என்னுடைய அகம் தவறாக இருந்தால் கையை வெட்டுவேன். அப்போ அந்த செயலில் ஒழுக்க வேணும் இல்லைங்க.
அப்போ நான் தவம் பண்ணுறேன், ஆனால் தற்சோதனை பண்ணாமல் இருந்தால் என்னோடய செயலை ஒழுக்கம் வரவே வராது. ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் தவம் பண்ண மேலே அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதற்கான மகரிஷி அகத்தாய்வு வேணுங்கிறார். அகத்தவமும் அகத்தாய்வும் ஒரு வண்டியில் போட்டுனா 2 மாடு மாதிரி. அந்த 2 மாட்டில் ஒரு மாடு மண்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டி போகுமா? போகாது. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்தில் இந்த அகத்தவம் அகத்தாய்வு 2 எப்படி இருக்கணுங்க? சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை பயணம் சீராக போகும், முழுமை பேரை நோக்கி அந்த பயணம் நிறைவடையும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை சொல்ல கேட்போர் அந்த தத்துவத்தை கேட்டுக்கொண்டு தவறுகளை துணிந்து செய்வார் அப்படிங்கிறாங்க. இங்கே உட்காந்துட்டு தத்துவம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாரும் பேசலாம். அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க? அதை துணிந்து செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நான் ஒரு கருத்தை சொல்கிறதுனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கொஞ்சம் நம்மளை பற்றி ஆராய்ச்சி, தன்னை பற்றி சிந்தித்தல், அந்த அகத்தாய்வு பண்ணணுங்க. அகத்தாய்வு தான் நம்ம வாழ்க்கையில் முழுமை பேர், குணநல பேரை கொடுப்பது தான் அந்த அகத்தாய்வு. மகரிஷி அதில் ஒரு கவியில் சொல்கிறா பாருங்க, நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லொருக்கம் கொள்வதற்கு முன் கணித்து கொள்வீர், மீள்வதில்லை போயினவை, எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில் அதுவே லாபம் அப்படிங்கிறார். டெய்லி கொஞ்சம் படுக்கிறீங்களப்பா, படுக்கிறதுக்கு முன்னாடி நீ காலையிலேருந்து செஞ்சதையெல்லாம் உட்காந்து நல்லொருக்கத்திற்கு முன், யாரும் படுத்தணும் தூங்க போகிறது கிடையாது, அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நான் காலையிலேருந்து என்ன செஞ்சேன், யாரையில எப்படி திட்டுனேன், அப்போ இதிலிருந்து நான் எப்படி சரி பண்ணிக்கணும். போனது போயிடுச்சு, நீ திட்டிட்ட, அவங்க மனசை காயப்படுத்துனாங்க அப்படின்னா திரும்ப நம்ம என்ன அதை திருப்பி மாற்றவா முடியும்? மாற்ற முடியாது. அப்போ அந்த செயல் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. ஒரு செயலை செஞ்சிட்டோம், ஆனால் அந்த விளைவு என்னாகுதுங்க, நிச்சயம் அந்த செயலுக்கு உண்டான விளைவு வரும். ஆனால் அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய எண்ணத்தை மாற்றிக்கலாம் இல்லை, நம்மளுடைய அகத்தாய்வு பண்ணி 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 அந்த செயலுக்கு மூலமான எண்ணத்தை தூய்மை செய்தால் போதும். எண்ணம் தான் செயலாக மாறும். அப்போ நல்ல செயலாக செய்கிறப்ப நல்ல விளைவு வரும். டைரெக்டாக செயலை தூய்மை பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுங்க, உட்காந்துட்டு நம்மை நாமே அகத்தாய்வு பண்ண வேண்டும், நம்மை தாமே தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த அகத்தாய்வு இருக்கு தான் இந்த செயல் திருத்தம் அப்படிங்கிறது நமக்குள்ளார வரத்தான் செய்யுங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜென் குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 ஜாடி வச்சுருக்கிறாரு. அந்த 2 ஜாடி வச்சுக்கிட்டு சீடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இது என்னப்பா, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இப்போ அந்த குரு 2 ஜாடி தள்ளி விடுறாரு. ஒன்றிலிருந்து தேனாக கொட்டுது, இன்னொன்றிலிருந்து சாக்கடை தனியாக கொட்டுது. அப்போ நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி சோதனை பண்ணாதானே அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த எப்படி கவிழ்த்து விட்டால் உள்ளேருந்து என்ன வருது அப்படிங்கிறத நாம் ஒரு சோதனைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சோதனை தான் அகத்தாய்வு. இப்போ இந்த அகத்தாய்வு செய்ய 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 நமக்குள்ளார் என்ன ஆகுதுங்க, செயல் திருத்தம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த செயல் திருத்தம் தான் ஒரு மனிதன் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க, மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ மகரிஷிக்கு முடிவு என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அறிவை காக்கும் நெறிகள் 3 ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்க, நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு, உடலை காக்கும் நெறிகள் 3, ஒழுக்கம் கடமை ஈகை, இந்த 6 வகையிலையும் நீ தெளிந்த நிலையில் முழுமை பேரு அடைய வேணும். இதற்காக தான் இந்த 7 விதிகளை உணர்ந்து செயலாட்டுன்னு சொல்கிறாரு. அந்த 7 விதிகளை பற்றி மகரிஷி அழகாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 7 விதிகள் நம்ம உணர்ந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, இந்த சமுதாயத்திற்கு பாரம் இல்லாமல் எனக்கு என்ன தேவையோ, என் உடம்பு நல்லா இருக்குது, என் மனசு நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்க முடியும். இந்த சமுதாயத்திலிருந்து நான் ஒருத்தருக்கு பாரமாக இருக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை, எனக்கே நான் பாரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா எனக்கே நான் பாரமாக இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு நான் பாரமாக இருக்கிறேன். ஏன் எனக்குன்னு ஒரு எம்பிபி அப்படி இல்லாமல் இந்த உடல் மனம் அறிவு இதையெல்லாம் சரியான முறையில் செயல்படுத்தி நீயும் வாழணும், மற்றவர்களை வாழ வைக்கணும். இதுதான் மகான்களுடைய வாக்கு. நான் மட்டும் வாழ்ந்தால் போதுங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை, நம்ம 2 ஒழுக்க பண்பாடு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முடிந்த உதவியை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும். அப்படி இருக்கிறனால தான் ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியுங்க, தனக்கும் பாரம் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கும் பாரம் இல்லாமல் நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பது தான் இந்த விதிகளெல்லாம் சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக முயற்சி செய், சாதனை தான் பயன் தரும் அப்படின்னு முடிக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, முயற்சி செய்ப்பா, உடனே செய்யணும் அவர் சொல்லவே இல்லைங்க.
அதற்குண்டான பயிற்சி நான் கொடுத்துட்டு போயிட்டேன். நம்மளுக்கு ஒழுக்கம் கடமை ஈகை தெரியாதா, நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் பற்றி தெரியாதா, எல்லாம் முதல்நிலை அகத்தவையில் கற்றுக்கிட்டோம். அந்த 7 விதிகளையும் சொல்லிட்டார். எல்லாமே நம்மளுக்கு தத்துவமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சும்மா தத்துவமாக பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய சங்கதி தான். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, ஒவ்வொரு தத்துவங்களையும் மகரிஷியோட ஒவ்வொரு பயிற்சிகளையும் நம்ம நல்லா உள்வாங்கி நாமளும் பயின்று நம்மளை பண்படுத்தி மற்றவர்களுக்கும் பயன்படுத்துவோம் அப்படி என்று சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த பவானி அறிவித்திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் சாதனை தான் பயன் தரும், முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நமக்கு சாதனை தான் பயன் தரும் என்ற தலைப்பில் சாந்தாமணி அம்மா ஒரு சாதனை பெண்ணாக இருந்து நமக்கு நல்ல விளக்கங்களை அளித்துள்ளார். அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டால் நாமளும் ஏதோ சாதிக்க பிறந்தவங்க அப்படிங்கிறது தான் தோணும். அடுத்தது நன்றி உரை. நன்றியை நவில வரும் அசோக்ராவ் அவர்கள் தேசிய சக்கரத்தில் உள்ள அசோக சக்கரம் போல் சுழன்று கொண்டிருப்பதால் அவர் வர இயலவில்லை. அதனால் நன்றி உரை நானே வாசிக்கிறேன். இதுகாரும் நமது சிந்தனை விருந்தில் முதலில் இறைவணக்கம் பாடிய பருவதமணி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமக்கு வரவேற்புரை வழங்கிய சங்கீதா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு சாந்தி யோகம் எடுத்த தனசேகரன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதுகாரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நமக்கு சிந்தனை விருந்து சலிக்காமல் அளித்த சாந்தாமணி அம்மா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதனையே நமக்கு பயன் தரும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளித்ததில் நமக்கு பல தகவல்களை தெரிவித்து கொண்டு முதலில் நமக்கு உடலை வலிமையாக்கிக் கொள்ள உடல் பயிற்சி செய்ய வேண்டும், மனதை வலிமையாக்கிக் கொள்ள அகத்தவம் என்ற தவப்பயிற்சி தியான பயிற்சி செய்ய வேண்டும், உயிரை வளப்படுத்தக்கூடிய காயகல்ப பயிற்சியும் செய்து கொண்டு நம் உடல் உயிர் மனம் இதை அனைத்தையும் வளமாக்கி நாமும் சாதனையாளர்களாக வாழ வேண்டும் என்று அம்மா அவர்கள் முன் உறுதி எடுத்துக்கொள்ளலாம். இதுகாரும் இந்த சிந்தனை விருதில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் இவ்வளவு அருமையான சிந்தனை விருந்தை ஏற்பாடு செய்த பவானி மனவளக்கலை மன்றத்தார் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் வரையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க